Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தாவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் வெளி மாநிலத்தில் கைது செய்யப்பட்டவர்களை சென்னை அழைத்து வரப்பட்டுள்ளனர். பேரம் பேசிய விவகாரம் தொடர்பான விசாரணை தீவிரமடைந்து வரும் நிலையில் இது தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது வெளி மாநிலங்களில் கைதான 4 பேரிடம் விசாரணை என்பது தீவிரமாக இருக்கின்றது. சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். தீவிரமடைந்து வரும் இந்த விசாரணை தொடர்பான தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இளையராஜாவிடம் பேரம் பேசியதாக இந்த விவகாரத்தில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஏற்கனவே 3 பேர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதியின் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய இளையராஜா என்பவரை யூடியூபர் திருநாவுக்கரசு என்பவர் தொடர்பு கொண்டு அவரிடம் பேரம் என்பதை பேசியிருக்கிறார். அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய வகையில் சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்படுவதாகவும் அதற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் எனதான் இந்த இளையராஜாவிடம் பேரம் என்பது பேசப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு இளையராஜா தரப்பிலிருந்து நான் அது மாதிரி செய்ய மாட்டேன் என அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திருநாவுக்கரசு அவருக்கு கொலை மிரட்டல் என்பதும் விடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இளையராஜா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து திருநாவுக்கரசை கைது செய்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசை கைது செய்த நிலையில் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இருவர்கள் கரூரில் வைத்து திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருந்தார்கள். தொடர்ந்து இந்த விசாரணை எல்லாம் நடைபெற்று வந்தது. அதில் மேலும் தேர்தலுக்கான தகவல்கள் எல்லாம் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. மேடைவாக்கத்தை சேர்ந்த ஒருத்தரும் திருச்சியை சேர்ந்த ஒருத்தரும் என இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் நேற்று எழும்பூர் நீதிமன்றத்தில் அந்த கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் உள்ளிட்ட 3 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் தொடர்ந்து விசாரணையை துரிதப்படுத்தியிருந்தார்கள். இந்நிலையில் தான் இன்று பெங்களூர் மற்றும் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 4 நபர்களை திருவல்லிக்கேணி போலீசார் கைது செய்திருந்தார்கள். இதன் மூலம் கைதின் எண்ணிக்கையை பொறுத்தவரையில் 9 எட்டியிருக்கிறது. அதில் ஏற்கனவே 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 6 பேரிடம் தனித்தனியாக விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களாக சொல்லப்படும் கார்த்திக், ரமேஷ் உள்ளிட்டோரிடம் விசாரணை நடைபெற்றது. அதே போல பெங்களூருவில் கைது செய்யப்பட்ட ரமேஷ், சீனிவாசன், செல்வம் உள்ளிட்ட 4 நபர்களையும் போலீசார் தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 பேர் தற்போது இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் சிறையில் அடைக்கும் பணியில தற்போது போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில தான் அந்த 6 பேரிடம் தனித்தனியாக போலீசார் விசாரணை நடத்திய நிலையில தற்பொழுது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். அழைத்து அவர்களிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் அடிப்படையில அவர்களை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் 2 பேர் கரூரில் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில அவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜியின் சகோதரருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல் தகவல் அறிக்கையில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமார் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரையும் தொடர்ந்து போலீசார் தேடி வரக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜி சகோதரரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு தகவலானது பரவலாக பேசப்படுகிறது. அதே சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி நெருக்கமானவர்களாக கூறப்படும் அந்த இருவர்கள் கொடுத்த அடிப்படையில செந்தில் பாலாஜியும் தொடர்புடையது என்று தெரிய வந்த நிலையில செந்தில் பாலாஜியும் தனிப்படை போலீசார் தேடும் பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜி சகோதரர் என இருவருமே தற்பொழுது தலைமறைவாக இருப்பதே ஒரு முக்கிய தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் இந்த எஃப்ஐஆர் பதிவில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் இளையராஜாவிடம் ஏற்கனவே பேரம் பேசியதாகவும் தகவலானது வெளியாகியிருந்தது. குறிப்பாக அந்த முதல் தகவல் அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது திருநாவுக்கரசு இளையராஜாவிடம் பேரம் பேசுவதற்கு முன்னதாகவே உங்களிடம் ஒரு பத்திரிகையாளர் பேரம் பேசியது எனக்கு தெரியும். இந்த நிலையில தான் நான் உங்களிடம் பேசுகிறேன் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அந்த முதல் தகவல் அறிக்கை குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனுடன் சேர்த்துதான் மொத்தமாக கைது எண்ணிக்கை என்பது 9 இருக்கிறது. அந்த பத்திரிகையாளர் பொறுத்தவரையில் அஸ்தினாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரும் தினமுகம் என்ற மாத நாளிதழை அவர் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் எஃப்ஐஆரில் குறிப்பிட்ட இந்த பத்திரிகையாளர் என்பது யார் என்பது தெரியாமல் ஒரு கேள்விக்குறியாக இருந்த நிலையில தற்போது
மனமுகம் என்ற மாத நாளிதழை நடத்தி வரும் ராஜேஷ் என்பதுதான் தற்போது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 பேரை தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில சீனிவாசன் என்பவர் நாடார் பாதுகாப்பு பேரவையின் மாநில தலைவராக இருப்பதாகவும் அதிமுகவிலும் முக்கிய பொறுப்பு வகிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 6 பேரையும் போலீசார் தற்போது காவல் நிலையம் அழைத்து வந்து சிறையில் அடைக்கக்கூடிய பணியில தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். விசாரணை தொடர்பான தற்போது வரை இருக்கக்கூடிய விவரங்களுக்கு நன்றி வினோத்.